இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிற நான் நீதிமானாய் மாறியிருந்தாலும் அந்த புல்லான மனுஷனுக்குள்ளாக இந்த ஜென்ம சுபாவங்கள் என்ன பண்ணியிருக்கும்? இருந்து கொண்டே இருக்கும். அது என்ன பண்ணியிருக்கணும்? முழுவதுமாக அடக்கி கொண்டே இருக்கணும். ஆகவே தான் நிமிரக்கூடாத. அப்போ ஆண்டவரை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு உலகத்தை மட்டுமே இந்த பாவம் என்ன பண்ணியிருக்கும்? பார்க்கும்படியாக செய்யும். இன்னைக்கு எத்தனை பேர் கூனுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறீங்க? கட்டப்பட்டவர்களாக ஐயா வெறும் உலகத்தின் ஐஸ்வர்யத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இரட்சகராகிய கிறிஸ்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்களை இந்த சாபத்தின் கட்டுகளில் இருந்து உங்களை விடுவிக்கும்படியாக, இந்த பாவத்தின் கிரியைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரத்தம் சிந்திருக்கிறார். ஆகவேதான் பாவ மன்னிப்பு, ஆமென், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. அப்ப விலையேற பெற்ற மன்னிப்பு. நான் எப்படி இருக்கிறேன்? பன்றியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறையா. நான் ஆலயத்திற்கு வருகிறேன், சத்தத்தை கேட்கிறேன், மனம் திரும்புவதற்கு நான் என்ன பண்ணல? விருப்பப்படல. வந்து போய் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்னும் உலகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உலகம் மட்டுமே உங்களுக்கு பிரதானமாய் காணப்படுகிறது. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஐயா நான் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். உங்களுடைய கண்கள் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட வேண்டும். அப்ப கூனியுடைய அனுபவம் இம்மைக்கான காரியம். அவள் 18 வருஷமாய் ஆலயத்திற்கு வந்து போய் கொண்டிருந்தால் விடுதலை இல்லாதபடிக்கு பாவம் உங்களை சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி நரகத்திற்கு நேராக கொண்டு போகும்.